ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாம லைவ்ல வந்து கேப்டன்சி டாஸ்க் போயிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோமோவும் வந்திருக்கு. ஓகேவா? இந்த டாஸ்கோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாஞ்சா போச்சு. அதான் டாஸ்கோட நேம். இந்த கேப்டன்சி டாஸ்க்ல பங்கேற்க போற 5 பேர் யார் யாருன்னா கமருதீன், சுபிக்ஷா, எஃப்ஜே, பிரஜன் அவர்கள், விக்கல் சிக்ரம். இவங்க 5 பேர் தான் போட்டி போட போறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சுபிக்ஷாக்கும் விக்கல் சிக்ரமுக்கும் போகுது. இந்த டாஸ்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல 5 பேரும் போட்டி போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர் தான் போய் போட்டி போடுவாங்க. அதாவது இந்த பக்கம் ஒரு டேபிள் இருக்கும், அந்த பக்கம் ஒரு டேபிள் இருக்கும். இந்த பக்கம் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இந்த பக்கம் ஒரு பெடஸ்டல் இருக்கும், அது இல்லாம ஒரு கம்பி இருக்கும். ஓகேவா? அந்த கம்பி அந்த பெடஸ்டல்ல வச்சு அதை பேலன்ஸ் பண்ணும். ஓகேவா? நான் அதுக்கான இமேஜ் இந்த சைட்ல கூட அதை பாத்துக்கோங்க. அதை வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த சைட்ல இருந்து நீங்க அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் அந்த சைட்ல ஒரு கம்பி இருக்கும். ஓகேவா? ஆப்போசிட் சைட்ல அந்த கம்பியை வச்சு மறுபடியும் இந்த பக்கம் எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி மொத்தம் 5 கம்பி. ஓகேவா? 5 கம்பியை வச்சு நீங்க வந்து என் பாயிண்ட முடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் வந்து வின்னர். ஓகேவா? அது எவ்வளவு டைமிங்ல முடிக்கிறீங்க அதான் மேட்ரு. அந்த டைமிங்கை வந்து இன்னொருத்தர் வந்து முறியடிச்சிட்டாங்கன்னா அதாவது அவங்க வின் ஆயிடுவாங்க. ஓகேவா? இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுபிக்ஷா அவர்கள் வந்து 21 minutes 17 seconds சம்திங் வந்து அவங்க வந்து முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி விக்கல் சிக்ரமால பண்ண முடியல. ஓகேவா? விக்கல் சிக்ரம் ரொம்பவே ட்ரை பண்ணாப்ல, ஆனா வந்து பண்ண முடியல. ஆனா அவர் காமெடி பண்றன்ற பேர்ல ரொம்ப பண்ணாரு. அதனால அவர் பிக் பாஸ் கிட்டே சொல்றாரு, சார் நான் என்ன பண்றேன்னு தெரியல சார், சிரிச்சிட்டு இருக்கேன்றதுனால கோச்சிக்காதீங்க சார். அதாவது அவர் தொப்பையெல்லாம் வச்சிருந்தாப்புல, தொப்பையெல்லாம் வச்சு அந்த இது அடிக்கலாத்துன்னு போனாரு. ஆனா அவர் முடியல. அவர் என்ன சொன்னா வெளியே வந்து நான் கோவப்படும் போது கொஞ்சம் சிரிச்சிடுவேன், அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாப்ல. அதே மாதிரி வந்து அடுத்து வராங்களா, அடுத்த 2 பேர் வருவாங்க. அவங்க வரும்போது அதுல வந்து யார் வந்து அந்த டைமிங்கை பிரேக் பண்றாங்களோ அவங்க வந்து அப்ல இருப்பாங்க. ஓகேவா? இந்த டைமிங் தான் மேட்ரு. நீங்க அந்த 5 வச்சு எப்போ அந்த என் பாயிண்ட முடிக்கிறீங்களோ அப்போ வந்து ஒரு டைமிங், அதாவது 20 seconds 14 seconds அந்த மாதிரி யார் வந்து கம்மி டைமிங்ல நீங்க முடிக்கிறீங்களோ அவங்க தான் வந்து இந்த வாரம் கேப்டன் ஆக போறாங்க. ஆனா இது ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு மக்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் நைட் முடியுமா காலையில முடியுமான்றதே தெரியல, அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உள்ள அமிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆனா இன்னும் அடுத்த பேட்ச் உள்ள போல. ஓகேவா? அதனால பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஆனா இந்த ப்ரோமோல நிறைய விஷயம் காமிச்சிருக்காங்க. கமருதீன் வந்து 5 லைனா அடிக்கி எடுத்துட்டு போயிட்டாப்ல. ஓகேவா? 5 கம்பியும். ஆனா அவர் சீக்கிரமா பண்ணிருக்க மாதிரி தான் தோணுது. கமருதீன், சுபிக்ஷா, எஃப்ஜே இவங்க 3 பேர் மட்டும் தான் வந்து அதை கரெக்டா பண்ண மாதிரி அந்த ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. பிரஜன் அவர்கள் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி விக்கல் சிக்ரம் பண்ணல, அவுட்ன்ற நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். பிரஜன் அவர்களும் வந்து அந்த ப்ரோமோ பாக்குற வரைக்கும் அவுட் தான். கமருதீன் தான் ஜெயிச்சிட்டு போறோம்னு எனக்கு தோணுது மக்களே. எஃப்ஜே கூட அந்த லாஸ்டா அந்த 5 கம்பி எடுத்துட்டு போகும்போது அது வந்து ஒரு கம்பி கீழே விழுந்தது. ஓகேவா? ஆனா எஃப்ஜே வேக வேகமா பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா லைவ்ல அது ஒன்றும் முடியல. ஓகேவா? அதனால நம்மளுக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் கமருதீன் ஜெயிச்சிட்டு போறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இல்ல சுபிக்ஷா தான் அந்த டைமிங் குள்ள முடிச்சிருந்தாங்கன்னா சுபிக்ஷா கூட ஜெயிச்சிருக்கலாம். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். நான் லைவ் அப்டேட் வரட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன் யாரு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.